இன்றைக்கி நாம் அதிக விலை கொடுத்து கடைகளில் போய் வாங்குகிற பாசந்தியை வீட்டிலேயே எப்படி சூப்பராக டேஸ்டியாக குறைஞ்ச விலையில் செய்ய முடியுன்றதை தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு கூட நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் தான் இருக்கணும். நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் செஞ்சோம் தான் நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க நல்லா காசி நம்ம ஏடு எடுத்து வச்சும் செய்யலாம், இல்லை நம்ம ஏடை கிளறியும் செய்யலாம். அது நம்ம இஷ்டம்தான். நான் ஏடு எடுத்து தனியாக வைக்காமல் கிளறி விட்டு தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். நல்ல பால் கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் டு லோ அந்த மாதிரி அடிக்கடிக்கு மாற்றி வச்சு செய்யணும். நம்ம 1 லிட்டர் பால் 1/2 லிட்டருக்கும் குறைவாக வரணும். அந்த அளவுக்கு வரணும் அந்த பக்குவம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா டைம் எடுத்தாலும் நல்ல ஒர்த்தாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்து மூடி வச்சிடணும். அடிக்கடிக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்கள், அந்த பால் நல்லா திக்காகி குறைஞ்சிட்டே வர்றது நல்லா தெரியும் பாருங்கள். நல்லா ஒரு பாதி அளவு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சர்க்கரையும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். மறுபடிக்கும் கிளறிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150 ரூபா கூட செலவாயிருக்காது. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நான் செய்கிறேன். ஆனால் இதோட குவான்டிட்டி ஹோட்டலில் வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபா அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு குவான்டிட்டி நமக்கு கிடச்சிது. இது நான் குங்குமப்பூவை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். குங்குமப்பூ சேர்க்கலன்னா ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா எந்த அளவுக்கு குறைஞ்சி வந்துட்டுருக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ பால் நல்லா ஓரளவுக்கு சூப்பராக சுண்டி வந்துருச்சு. நல்லா நம்ம கொஞ்சம் அழுத்தி எடுக்கணும். அந்த ஓரங்களில் இருக்கிற ஏடெல்லாம் நல்லா எடுத்து விடணும். இந்த பாதாம் பருப்பை நான் சுட தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா தோல் எடுத்துடலாம். இந்த மாதிரி தோல் எடுத்து நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். நீல வாக்கில் நறுக்கிட்டு முந்திரியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாசந்தி நல்லாவே திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா ரொம்ப திக்காக வேண்டியதில்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னுமே நல்லாவே திக்காயிடும். அதனால் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பருப்பெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சோன்னா இன்னும் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் செவந்த பக்கம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இரும்பு கடாயிலிருந்து இதுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு தடவை நல்லாவே நம்ம அடியெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம கிளறி கொடுத்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இதுக்கு மாற்றிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது தாராளமாக. இது நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் நம்ம போய் வாங்கினோன்னா அது குறைஞ்சது ஒரு 700-800 ரூபா இருக்கும். இப்போ பாருங்கள், அப்போ நம்ம எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக நல்லா
திக்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு முறை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கவே மாட்டீங்க. வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரூ. 150 செலவு பண்ணோன்னா ஒரு 700, 800 அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து மூடி மூடி வச்சுட்டு கிளறி கிளறி வச்சோன்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. சூப்பரான ஒரு பாசந்தி. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாசந்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.